பேபி சன்ரோஸ் பேருக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குங்க. க்ரீன் வித் பிங்க்கு. நிறைய கலர்ஸ் இருக்குது. என்கிட்ட இந்த பிங்க் மட்டும்தான் இருக்குது. கொஞ்ச நாளாக இவங்கள அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டு கொஞ்சம் செமி ஷேரில் வச்சுட்டேன். அவங்க பூக்கவே இல்லை. இப்படி ஒரு செடி இருக்கிறதே எனக்கு மறந்துருச்சுங்க. அப்புறமா அச்சச்சோ என்னடா பூக்கவே இல்லையே, ஏன்னா இவங்க பேர்லேயே சன் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்கள நம்ம வெயில் வெயில் தாங்கி வளர்கிற செடி, அதை வெயிலில் வைக்கலங்கவும் பூக்கவே இல்லை. ஒரு 10 நாளுக்கு முன்னாடி அப்புறம் எடுத்து வெயிலில் வச்சேன். இப்போ பாருங்கள், அடுத்தடுத்து முட்டு விடுது. அதில் எங்கே முட்டு விடுதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஐயோ முட்டு எப்போ வரும், முட்டு எப்போ வரும்னு தான் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ தான் பார்த்தேன், நம்ம டேபிள் ரோஸ் இருக்கு இல்லையா, அதில் வர மாதிரி ஒரு 2 காம்பு வருது. அது வந்ததுக்கப்புறம் அது முட்டு வைக்குது. அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஓ இந்த இடத்துல பூக்க போகுது அடுத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியுதுங்க. ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பூவு. ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் கிடையாது. தண்ணி மட்டும் கொஞ்சம் குறைவாக விடணும். இல்லைன்னா இலையில அதை அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். மற்றபடி ஈஸியாக வளர்க்கலாம்.